சிலர்லாம் 30 வயசு தாண்டி கல்யாணம் பண்றதே வாழ்நாள் கனவா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நல்லபடியா முடிஞ்சிரும். 11ல சனி இருக்கும்போது இந்த வாழ்வின் ஆதாரங்கள் கிடைச்சிரும். குழந்தை பாக்கியம், திருமணம் இது எல்லாமே சிறப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரிஷப ராசிக்காரர்களை விட இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். தன் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். அப்ப அவங்களுக்கு எது கிடைக்காம இருக்கோ அது கிடைச்சா இவங்க மன சந்தோஷப்படுவாங்க. இந்த காலகட்டம் ரிஷப ராசி நேயர்களுக்கு தன் பிள்ளைகளால் கௌரவம் கிடைக்கும். ஒரு சிலர் பிள்ளைகள் கல்யாண விஷயத்துல இல்ல தொழில் விஷயத்துல அப்பாவோட முரண்பட்டிருக்கலாம், இல்ல அம்மாவோட முரண்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், விருப்ப திருமணம் வரும்போது நட்பு வட்டாரமா இருக்கிற தாய் தந்தை கூட சில நேரத்துல எதிரியா மாறிடுவாங்க. தற்காலிகமா இருந்த விளக்கம் தற்பொழுது செயற்கையா மாறிடும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர்ந்துருங்க. இடத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, பிள்ளைங்க பேர்ல பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்க போறேன், பிள்ளை கையால எடுத்து கொடுத்து இல்ல பிள்ளை பேர்ல பண்றது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா என்ன? எத்தனை சதவிகிதம் மதிப்பெண்கள் குடுக்கலாம்? ரிஷபராசி நேயர்களுக்கு இத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும், ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன், வம்பு வழக்குகள் வரும்னு சொல்லியிருக்கேன், இது எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். ஆனாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80% ஒரு நல்ல பலன்களே நீடிக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபோர்ஸ்ல இருக்காங்க.